நீ மட்டும் சொல்றீ எங்கடா போறோம்? மாமா வீட்டுக்கு ஒரு 8 பார்த்துருந்துறோம்டா. அக்கா கல்யாணம் பேசியாச்சா? அதெல்லாம் பேசியாச்சு, டேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் என்ன அடுத்தவனுக்கு தான். எனக்காச்சும் அக்கா இருக்காங்க, அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். உனக்கெல்லாம் நீ தான் வீட்டில் ஒரே பையன், உனக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அட ஏன்டா நீ வேற. நடிக்காதடா. இன்னும் எவ்வளோ நேரம்டா ஆகும்? போ போ, இருட்டிரும். அடி எப்படி போறா பாரு மாப்பிள்ள. கண்ணு என்ன பொண்ணையில வச்சிருக்காளா? விடுறா, பொண்ணுடா. பொண்ணுன்னா அடுத்த உசுர காவு வாங்க தான் வருமா? என் வண்டி, நானே கவலைப்படல. போடா. வண்டி எடுத்துடா. என்னடா போனது. சொல்றா மச்சான். எங்கடா இருக்கீங்க? இந்த வெளில இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். வினீத் எங்க இருக்கான்? கூட தான் இருக்கான். இன்னைக்கு ஏன் ட்ரீட்டடா மச்சான்? எல்லாரும் எப்படி அசம்பிள் ஆகிற இடத்துக்கு வந்துருங்க. சரி ஓகேடா, எல்லாரும் அங்கே மொட்டை மாடிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துடும்டா. ரைட்டு. சரி ஓகேடா. என்ன போலாமா? போலாம். எதுக்குடா 4 கப்பு? நான் தான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நீ சும்மா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு காலைல தலைவலியா இருக்குடா. சும்மா ஜூஸ் ஊற்றியாச்சும் குடுறா. ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னியே, என்னாச்சு? அது என்ன கேட்குற? அவன் வீட்டை ஒத்துக்கலடா. பாவா அம்மாவா? புருஷன்டா. ஏன் அவனுக்கு பொண்ணுனாலே பிடிக்க மாட்டேங்குது? எரிஞ்செரிஞ்சு விழுற. வீட்டில் கூட அம்மாட்ட கூட எரிஞ்செரிஞ்சு விழுறியா? யாரு அப்பா சொன்னாரா? நான் கூடவே இருந்து பார்க்குறேன்ல, சொல்றா. என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களாம் மாஞ்சா கயிறு மாதிரிடா மாமா. வானத்தில் பறக்கும் பட்டம் அடுத்தவன் கழுத்தையும் அறுக்குண்டா. பசங்களாம் அதை தாங்கி பிடிக்கிற கண்டு மாதிரிடா. லைட்டாக லூஸாக விட்டா கூட லைஃப் லாஸாக போயிடும். சிம்பிளாக சொல்லிட்டா, பொண்ணுங்களுக்கு சின்ன வயசில் அப்பா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷன், கடைசி காலத்தில் பசங்க. இதுக்கு நடுவில் இருக்க அவங்களால நம்ம பசங்க படுற கஷ்டத்தை ஒரு நாள் கூட புரிஞ்சுக்க முடியாது. நிப்பாட்ரா. வந்துட்டு பேசிக்கிட்டு பாட்டை போடுறா. கைலாசம் போகலாம் ஜாலியா ஓயிலா. ஓலா உள்ள புக்கு பண்ணி ஆள போகலாமா. சோமரசம் இருக்குது கிண்ணத்துல பாமா. குடிச்சா ஜான்சினா கேன் see me how I'm a swag swami disco sivagami. பஜனை தொடங்கட்டும் காலு எச்சி காஜ சுவாமி. I can make you fly like a butterfly. நாளைக்கு பார்ப்போம்டா. என்னது? என்ன எல்லாம் வித்தியாசமாகவே இருக்கு.
கண்ணாடி 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 எங்கடா? நீட்டு எல்லாம் அதிகமா இருக்குது. தாடி ஐயோ, தாடி கம்மியா இருக்குது. ஐயோ, அப்ப பொண்ணா மாறிட்டனா? பொண்ணா நானு? பொண்ணா மாறினது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு. ஐயோ, குரல்மா இவ்வளவு நேரம் பொம்பளை பிள்ளை தூங்கிட்டு இருந்தா வீடு விளங்குமா? கொஞ்சம் திரும்பி பாருமா. என்னடி சொல்லு. எந்திரிச்சிட்டேல, பிரஷ் பண்ணிட்டு சாப்பிடவா? என்ன எப்பயும் போல பேசுறாங்க? வித்தியாசம் தெரியலையா? ஒருவேளை நடிக்கிறாங்களோ? பாட்ட போய் கேட்போம். குட் மார்னிங் பா, வந்து உட்காருங்க. என்னாச்சு இவ்வளோ சீக்கிரமா நினச்சிட்டீங்க? என்னை பார்த்தா ஏதாச்சும் வித்தியாசமா தெரியுதாப்பா? இல்லைப்பா, நீங்கள் கொஞ்சம் டயர்டாக தெரியுங்க. கொஞ்ச தூங்கிட்டு வாங்க, சரியா போயிடும். எந்திரிச்சதே லேட்டு, நீ போகும்போத அவனுக்கும் தெரியலையா? என்னடா நடக்குதுங்க? இந்த போட்டோவா? பையனா இருக்கும்போது எடுத்த போட்டோ. இப்போ பொண்ணா இருக்கு. பாப்பா, அப்பா சைடுல இருந்து சொந்தக்காரங்க பத்திரிக்கை வைக்க வராங்க, போய் ரெடி ஆயிடு. வரமா? அதே அப்பா அம்மா பொண்ணாவே நினைச்சு பேசுறாங்க. அப்போ நம்ம இது parallel universe கான்செப்டா? ஏண்டி, நானே குளிச்சு சாரி கட்டி கிளம்பிட்டேன். 10 நிமிஷத்துல வரவ 1 மணி நேரமா எடுப்பாங்க. 1 மணி நேரமா? ஐயோ, இதெல்லாம் மாமா கேப்ப? என்னடா இது இவ்வளோ சிக்கலா இருக்கு? பொண்ணுங்கெல்லாம் எப்படிதான் இந்த முடியை வச்சு மேனேஜ் பண்றாங்கன்னே தெரியல. ஹாய்டி. என்னடி இப்பதான் எழுந்தியா? எத்த வீட்டு பொண்ணாச்சே. நீயா? என்னடி புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? இல்லடி, உனக்கு தான் வெயிட் பண்ண. கொஞ்சம் தலை மட்டும் சீவிடுறியா? எங்களை விட நீ தானே நல்லா சீவுவ. நீ எப்படி சீவன்னு பார்க்கதாண்டி, கொஞ்சம் ஸ்டைலா சீவிடு. சரி வா, சீவி விடுறேன். சரி, இவ்வளோ வச்சு சமாளிப்போம். வாங்க வாங்கண்ணே, வாமா. வாங்கக்கா, வாங்க. அடே வினீத்து, நீயாடா அது? கும்பிட்டு அழகா இருக்கியா? பெருமை பெருப்பா வந்திருக்காங்க. நிக்கா தானே நல்லா வளர்த்துட்டாளே. போய் பெருமா பெருப்பாக்கு காஃபி போட்டு கொண்டு வா. ஓ, காஃபி போடு போடு. காஃபியா? நானா? ஐயோ, இன்னொடா நீ சமாளி சமாளி. நல்லா இருக்குமா? உங்க அம்மா என்னென்ன உருட்டுறாங்க பாரேன். என்ன வயசு ஆகுது?
21 ஆச்சுண்ணே. 21 ஆயிடுச்சா? கரெக்டாக சட்டுன்னு ஒரு வரனை பார்த்து முடிச்சு வைக்க தானே. லேட் ஆனால் நமக்கு தானேப்பா பிரச்சனை. எல்லார் வீட்லயும் இப்படிதான் முடிச்சுன்னே பாப்பாங்க. சரி விட்ரி, அதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு. சரி படிப்போமா? படிக்கிறதா? இந்த பொண்ணுல இப்படிதான் இருப்பீங்களா? சும்மா புக்கை தூக்கிட்டு சீன் போட்டுட்டு. இப்போ நீ யாரு? சரி நீ சொல்ல என்ன பண்ணுவாங்க? வா போடு போடு. 22 12 4 25. ஒன்று கேட்கணும்டி. என்ன? சப்போஸ் நீ பையனா இருந்து ஒரு நாள் மட்டும் பொண்ணா மாறினா என்னதான் பண்ணுவ? என்னடி வளர்ற? நான் பொண்ணுதான் நீ. சும்மா ஒரு இமேஜினேஷன் டி. ஒரு நாள் மட்டும் பொண்ணா மாறினா என்ன பண்ணுவ? எப்பா நான் பொண்ணா மாறவே விரும்பலப்பா. ஏற்கனவே நான் பொண்ணா இருந்து பண்ற கஷ்டமே போதும். நீ வேணா நான் பையனா மாறினா என்ன கேள்வி நான் சொல்றேன். கேட்டது மட்டும் பதில் சொல்லு. என்ன பண்ணுவேன்? அழகா ட்ரெஸ் பண்ணிப்பேன். அப்புறம் வெளியே போய் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்ப்பேன். அப்புறம் கொஞ்சமாச்சும் பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்க முடியுமா ட்ரை பண்ணுவேன். அப்புறம் இன்னும் அப்புறம் நிறைய பண்ணுவாங்க. எதுக்கு இப்போ இதெல்லாம் கேட்குறேன்? சும்மா போர் அடிக்கல, அப்பதான் பேசிட்டே வராங்க. ஒன் பிங்கோ முடிச்சிட்டியா? சரி, எங்கேயாச்சும் வெளில போலாமா? தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்க இருக்கோன்னு தெரியுமா உனக்கு? ஏன்? உங்க வீட்ல எங்கேயும் விட மாட்டாங்க சொல்லிதான் என்ன உங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. எங்க வீட்லயா? கண்டு கூட மாட்டாங்க. போய் கேக்குறேன் பாரு. நீ வேணா கேளு, கண்டிப்பா விட மாட்டாங்க. போர் அடிக்குது, நானும் சரி வெளில போயிட்டு வரோம். ஏய், என்னடி இது புது பழக்கம்? போர் அடிக்குதுன்னு வெளியே போறியா? வெளியெல்லாம் அனுப்ப முடியாது. ஒண்ணு படி, இல்ல போர் அடிச்சா வந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணு. எது? என்னடி முழிக்கிற? படி, இல்லனா சமையலுக்கு உதவு. போர் அடிக்குதுன்னா வெளியே போகாத. அப்ப நோவா? நோ. நான் தான் சொன்னேன்ல. எப்படி? எல்லார் வீட்லயும் இப்படிதான். நீ தான் புதுசா கழட்ட போறேன்னு போன. மூடிட்டு வந்து உட்கார். கிளம்புறேன் ஆண்டி. போயிட்டு வரியாப்பா? சாப்பிட்டு போப்பா. சாப்பிட்டேன் ஆண்டி. சாப்பிட்டியா? சரி, ஓகே. வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு அனிகாட்ட சொல்லிடு. பார்த்து போயிட்டு வா. வரேன் ஆண்டி. போய் விட்டு வரமா? பார்த்து பத்திரமா அமுச்சு விடு. என்னடி எப்படி சாப்பிட்ட? எங்கடி வலிக்குது எக்ஸாக்டா? அடிவயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிக்குதுமா. அப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்ப டேட்டா இருக்க போதுடி. உடம்பே ரொம்ப டேட்டா சமாளமாக சொல்லிட்டு நானே வயிறு வலிச்சுட்டு மாசம் மாசம் வர்றதானடி வலிக்குதுமா. சரி, டக்குன்னு எந்திரிச்சு போய் குளி. எதுவுமே தொடாம எந்திரிச்சு போய் குளி, சரியாயிடும். புரியுதா? குளிச்சா எல்லாம் சரியாயிடும். தூங்கும்போது துண்டை கழட்டி வச்சு தூங்கு, புரியுதா?
ஜெரி. இன்ஸ்டியாடி? இன்ஸ்டன்டி இப்போ தான் இருந்துச்சேன். ஃப்ரீயா இன்னைக்கு? ஏன்டி சொல்லு. இல்லை, எங்கள் வீட்லேயும் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. உங்கள் வீட்லேயும் அப்பா இல்லை. வெளியே போய் சாப்பிட்டு வருவோமா? போலாண்டி, வரேன். சரி, அம்மாட்ட மட்டும் கேட்டு சொல்கிறியா? நான் கேட்குறேன், வரேன். சரி, கேட்டுட்டு கூப்பிடு. சரி. டாடா. அப்பா எங்கம்மா? அவன் நேற்றே சொன்னான் ரெடி, நாளை கழிச்சு தான் வருவேன். நாளைக்கு தான் வருவேன். என்ன ப்ளீஸ் ப்ளீஸ்? நான் இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சு ஜெரி கூட வெளில போயிட்டு வரேம்மா, ப்ளீஸ்மா. அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. இது என்ன புதுசாக பழகுற? பீரியட்ஸ் வேற, எப்படி வெளில போவேன்? அதெல்லாம் பார்த்துக்கிறேம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடாம வெளில போகிறேன். சாப்பிடதான் நானே நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் யார் சாப்பிடுவா? தினம் இங்கே தான் சாப்பிட்றேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளில போய் சாப்பிட்டு வரேம்மா, ப்ளீஸ்மா. போயிட்டு வரேம்மா, ப்ளீஸ்மா. போயிட்டு வரேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போயிட்டு என்னமோ தெரியாது, ஆனா half an hour ஒருக்கா கால் பண்ணுவேன். நீ எடுக்கணும் மரியாதையா, புரியுதா? நில்றி. ஏன், என்னாச்சு? ஒருத்த நம்மளே பார்க்குற மாதிரி இல்லை அனி, அது ஓல் தாம்மா. நம்மளாம் ஒருத்த பார்க்குறாங்க. எது ஏன் ஆளா? பின்ன இப்போ ஒரு இடம்லாம் வரோம், அங்கே எங்கேன்னு உன்னை பார்த்து வலிக்கிறோம், அதான் சொல்கிறேன். இது வேறையா? இப்படி அந்த கடை தெரியும், செம்ம டேஸ்ட். நல்லா இருக்குல்ல? இவ்வளோ தூரம் சாப்பிட்ருப்பேன். மச்சா, தம் இருக்கா? மச்சான், தீப்பெட்டியா இருக்கா? தீப்பெட்டி இல்லையடா. ஏய், நல்லா தான் நினைக்கிறேன், அவன் கண்டுக்காம போயிடலாம். இருடி, என்னன்னு கேட்போம். வேணாம் நீ இரு, வேணாம் இருடி. சொல்கிறேன். தம் இருக்கா? தீப்பெட்டி இருக்கா? என்ன தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? போலீஸை கூப்பிட்டா? உங்ககிட்ட பேசல, உங்க அம்மா கிட்ட பேசல, நீங்க சைலண்டா இரு. பிரச்சனை வேணாம்டா. ஏய் மச்சான், என்ன ஒரு பொண்ணு வந்து மறைச்சு பார்க்கறா? நீ என்ன நம்ம ஏரியாவில் எவ்வளோ பேர் வெயிட் தெரியுமா? ஏன் பொண்ணா உரைக்கூடாதா? உரைக்கூடாது, அடிச்சு மூஞ்சில உடச்சிடும். பார்க்குறியா? மச்சான் வேணாம்டா. ஏய் மச்சான், பாட்டில் ஏறா, மண்டி உடைக்கிற மாதிரிடா. அண்ணா வேணாண்ணா, பாடி போயிடலாம். இருடி. ஏய் நில்றி, முன்னாடி பேசிட்டே இருக்கிறேன், போயிட்டே இருக்கிறேன் நீ பாட்டுக்கு. எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்க? என்னமோ போ, இன்னைக்கு நாளே சரியில்லை. சரி, வீடு வந்துருச்சுல்ல, நான் கிளம்புறேன். வீட்டில் வேறு தேடுவாங்க. சரி, பாய், டாட்டா. ஹாய் நிக்காக்கா. ஹாய்டா தம்பி. இன்னைக்கு நைட்டு விளாடுவோமா? வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா, அப்புறம் விளாட்லாம். பக்கத்து வீட்டு தம்பி விளையாட கூப்பிடாமா, போயிட்டு வந்துடுறேன். இங்க காலையில போயிட்டு மதியானம் வர, எப்படியும் வேணான்னு சொன்னா போகாமலாம் இருக்க போற. போயிட்டு மழை வரப்போகுது, தெரிஞ்சுக்கோ. அக்கா, அன்னைக்கு மாதிரியே விளாடுவோமா? என்னைக்குடா? அன்னைக்கு விளாண்டோம்ல, பாயிண்ட் வச்சு அதே மாதிரி. சரி, விளாட்லாம் வா.
வாழ்க்கை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா. என்னைக்கு பொண்ணாக மாறணும், அன்னையிலேருந்து என்ன நடக்குதுன்னு என்னை சுற்றி எனக்கே தெரியலையே. அக்கா வீட்டுக்கு போயிடலாம்க்கா. எழுந்திரிக்கா, வாக்கா. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க லைஃப் ரொம்ப சிம்பிள் இல்லை. இவ்வளோ கஷ்டத்துலேயே அவங்க எப்படி சர்வை பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னாச்சா தம்பி? அனிகா எங்க? இல்லை ஆண்டி, ஷட்டில் ஆடும்போது அக்காவோட ஷாலை ஒருத்தவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அனிகா என்னாச்சுடி சொல்லு. இதுக்கு தான் சொன்னேன் படிச்சு படிச்சு வெளில போகாதுன்னு. என்னைக்காவது நான் சொல்றது புரிஞ்சுக்கியா நீ? சும்மா இருமா. வா உள்ள வா, உள்ள வா. அப்புறம் வர போமா. எனக்கு தெரியாது, மரியாதையா டக்குன்னு உள்ள வர.
போயிட்டான்.